வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய டூல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அன் இண்டிகேட்டர் டுவர்ட்ஸ் மார்க்கெட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வேணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து 1 lakh ஒர்த்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். இதோடைய ஒர்த்து வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூ கேன் ஏபிள் டு கெட் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் மார்க்கெட். ஓகேவா? சரி, நேற்று வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எடிட்டிங்கில் வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து க்ராப் பண்ணிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும். ப்ளஸ் இன்னைக்கு மிராக்கிள் மேஜிக் அது ஆல்ரெடி நீங்கள் ரிலேட்டிவாக யாரெல்லாம் இன்றைக்கி நான் வந்து கொடுத்ததை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, என்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தனால சவுண்ட் ஒரு இடத்துல நிறையா வந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்த நான் எடிட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து போயிடுச்சு. ஸோ அதை பற்றினா ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்தது சொல்லிடலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலி நான் காட்டியிருப்பேன், ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் இதை ஏன் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதன் மூலமாக தான் என்னுடைய ஜென்யூனிட்டி நான் வந்து ரியலா அப்படிங்கிறது தெரியும். அதேமாதிரி இந்த கிராஸ் வெரிஃபை பண்ணுறது மூலமாக இன்னி உங்களால் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து அடாப்ட் ஆகும். ஓகே, நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் நான் அந்த மெசேஜை காட்டலை, நீங்களே பாருங்கள். ஓகேவா? என்ன அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து இதுதான் அந்த மெசேஜ். ஃப்ரம் எஸ்டர்டே க்ளோஸ் 300 மூவ் இஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த 300 மூவ் பெண்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கிருந்து, ஓகேவா, இந்த இதிலிருந்து நான் ஆக்சுவலி கொடுத்தது எப்போ அப்படின்னா இந்த நாள்தோடைய மார்னிங். ஓகேவா? இந்த க்ளோஸ்லேருந்து பெண்டிங் மூவ். ஸோ இங்கிருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய 23,222 இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்த லெவல். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இதுக்கு மேலேன்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த மூவ் முடிஞ்சதுக்கப்புறமா இட் வாஸ் அ கேப் அப். இந்த கேப் அப் அப்பவும் இந்த க்ளோஸ்லேருந்து இந்த க்ளோஸ் நீங்கள் அந்த மெசேஜ் இன்னொரு தடவை பாருங்கள். ஃப்ரம் எஸ்டர்டே க்ளோஸ் 300 பாயிண்ட்ஸ் மூவ்ஸ் பெண்டிங். ஓகேவா? எஸ்டர்டே க்ளோஸ் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து 3rd February. இந்த மெசேஜஸ் பாருங்கள், 3rd February. ஓகேவா? ஸோ 3rd Februaryலேருந்து எஸ்டர்டே க்ளோஸ்னால் இதுதான். ஸோ இங்கிருந்து எனக்கு 300 பாயிண்ட்ஸ். ஓகேவா? 300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார், சார் அப்படி ஒன்றும் எனக்கு மிராக்கிள் ஃபீல் பண்ண முடியலையேனாரு. இதுதான் வந்து 300 பாயிண்ட்ஸ். ஓகேவா? மேலே கீழே 300 நம்மளுடைய லைன், மேலே 300. ஸோ இதுதான் மேலே இருக்கிற 300. இதுதான் வந்து ஃப்ரம் தி க்ளோஸ்லேருந்து 300. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக தெரியுதா? இந்த 300 வாஸ் தி எக்ஸாக்ட் ஹை. இது வந்து இந்த பஃபர் இது கொஞ்சம் இப்படி மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் தான் இந்த ரெண்டாவது ஸ்விங்கோட ஹை. இந்த ரெண்டாவது ஸ்விங் ஹை பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கும். இது வந்து ஓப்பனிங்கில் வர அந்த எரர். இட்ஸ் நாட் அன் எரர். அந்த ஓப்பனிங்கில் வந்து எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தேர் வில் பி அ ஃபைட். ஓகேவா? அந்த ஃபைட்டில் வந்து சில ஸ்லிப்பேஜஸ் நடக்கும். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக கார் போயிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நீங்கள் நிற்கணும், நீங்கள் பிரேக், அந்த இடத்துல நீங்கள் சட்டன் பிரேக் போடுறீங்க, அங்கேயே நிற்குமா? கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த ஸ்லிப்பு. ஓகேவா? இந்த ஸ்லிப்பையும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. பட் நான் அப்புறம் அடுத்தடுத்ததில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட். இதை தான் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கிருந்து தான் வந்து அந்த பெண்டிங் மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் ஸ்டார்டட் ஃபாலிங். ஸோ இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இதை போட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா,
நிறைய பேர் மார்க்கெட்டை விட்டு எப்போவோ எனக்கு தெரிஞ்சு கொரோனா பேட்சில் வந்து பாதி பேர் இல்லை மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் ஹேவிங் அ பொட்டென்ஷியல். மார்க்கெட்டில் சும்மா வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறதும் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணுறது மட்டும் இட்ஸ் நாட் அ நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் என்னுடைய வீடியோஸே நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகேவா? நேற்று வந்து நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வில் ட்ராவல் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சீக்வன்ஸு. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோடைய கிராசிங் பாயிண்ட்டு. இங்கே கிராஸ் ஆச்சு நேராக பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேவா? இங்கே கிராஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கும் இந்த ரெட்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய டார்கெட் இந்த ரெட். ஸோ ரெட்டு டு ரெட்டு டார்கெட் ஹிட்டு. ஓகேவா? இதோடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா 54%. ஓகேவா? நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12%. ஓகேவா? 1:5 டார்கெட் ஹிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய டெக்னிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் தட், இங்கே எப்படி எக்ஸிட் ஆகிறது அப்படின்னு காட்டியிருப்பேன். இந்த இடத்துல எப்படி எக்ஸிட் ஆகிருப்பேன் அப்படின்னு சாரி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது எப்படி, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது எப்படி, இது எல்லாத்தையுமே வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்து ரியலைஸ் பண்ணவங்க, மோட்டிவேட் ஆனவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய மோட்டிவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த மார்க்கெட்டில் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மு. வேறு எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை விட்டு போகிறதுக்கு முன்னால் மார்க்கெட் தப்பா நம்ம தப்பா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து என்னுடைய சேனலே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கோ அந்தளவுக்கு என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இப்போ வாரத்துக்கு நான் 1 நாள் 2 நாள் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு நான் மோட்டிவேட் ஆகலை அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி நல்ல பார்ட்டிசிபேஷனோட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி குரூப்பில் நிறைய போட்டிருப்பேன். ஒரு குரூப் மட்டும் நான் போடலைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா குரூப்பும் நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, அது வந்து நான் கண்டினியூஸாக அந்த மாதிரி நான் ஒரு டச்சில் இருக்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு கெட் மோட்டிவேட்டட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இந்த மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, நம்ம லைஃப்லேயும் கூட அப்படி தான். அடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக ஏறுறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்க. கம்பேரிசன் அப்படிங்கிறது வேண்டாம். நோ ஈகோ, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும்னு என்ன இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம், ஒரு செகண்ட் யோசிக்கலாம், எதுக்கு நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அதில் யாராவது ஒருத்தங்க பயனடைகிறாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஹோப் அப்படிங்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மிராக்கிளான விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பேன். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நான் அதிகமாக பேச மாட்டேன். என்னுடைய சார்ட்டும் என்னுடைய அனலிசிஸும் பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.